இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சரி, இன்றைக்கு வேதத்தை ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க போறோம். கலையங்கம் என்னென்றால் முறுமுறுப்பு. முறுமுறுப்பு இல்லாதபடி நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எப்படி இந்த முறுமுறுப்பு வருது என்றதை கொஞ்சம் கவனிப்போம். முறுமுறுப்போட என்ன சேர்ந்து வருகிறது என்றதான் மிகவும் முக்கியமா தியானிச்சேன். நான் அதை கவனிக்க போறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்ப்பிக்கில்லாமலும் செய்யுங்கள். திரும்பவும் வாசியுங்க வசனத்தை. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்ப்பிக்கில்லாமலும் செய்யுங்கள். சரி, தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்க. சரி, அப்ப எந்த செய்தாலும் என்ன செய்யட்டாம்? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன வடிவாக்கலுங்க. என்ன சபையில இது ஒரு ஒரு என்னென்ற நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் இதை சொல்றார். என்னடா சபையில ஒரு மனம் இதுகள் எல்லாத்தையும் இந்த முறுமுறுப்பு என்ன செஞ்சிடும்? உடைச்சு போடும். அப்ப முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் எந்த செய்தாலும் என்ன செய்யுங்க என்று பவுல் என்ன செய்கிறார்? சபைக்கு சொல்றார். இன்னொரு வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். பேதுரு தன் புத்தகத்தை எழுதும் போது சொல்றார், உபசரிக்கைக்கு என்ன வரும்? முறுமுறுப்பு வரும். சரி, உபசரிக்கைக்கு எப்படி முறுமுறுப்பு வருது என்று கண்டுபிடிச்சிட்டீங்களா? மிச்ச முறுமுறுப்பை டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது சுகமாக இந்த சாப்பாடு விஷயம் நமக்கு நல்லா என்ன செய்யும்? விளங்க. உபசரிக்கைக்கு எப்படி முறுமுறுப்பு வரும்? என்ன? உப்பு சரியில்லை, புளி சரியில்லை, எனக்கு போடு, அவனுக்கு போடையில, இவனுக்கு போடு, இவனுக்கு போடையில. விளங்குதா? இந்த குறைகளை நீங்கள் எடுத்து பெருசாக்கினீங்களா என்றால் அங்க வருகிறது முறுமுறுப்பு வந்துச்சு. வடிவாக்கலைங்க. சபை கேட்க வேண்டியது என்னன்னா, நாம குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்யணும்? நிறைவாக்குற ஊழியர்களா, நிறைவாக்குற விசுவாசியத்தான் இருக்கணும். குறைகளை நீங்க பெருசா எடுத்துட்டீங்களா இருந்தா அது ஒரு முறுமுறுப்புக்குள்ள போயிடும். நீங்களும் செய்யறீங்க, மற்றவர்களும் செய்யறாங்க. மற்றவர்கள் செய்யறாங்கன்னு நினைக்க கூடாது, நீங்களும் அதைத்தான் செய்யறீங்க. முறுமுறுப்பு எப்ப வரும் என்றால் நம்ம குறைகளை என்ன செய்வோம்? உயர்த்தி காட்டும் போதுதான் இந்த முறுமுறுப்பு முதலாவது ஸ்டார்ட் பண்ணுதான். அப்ப புளி சரியில்லை, உப்பு சரியில்லை, மா சரியில்லை, அது ரொட்டிக்கு என்ன தேங்காய் பூ போடல, பான் சரியில்லை, வேற என்ன கேக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்க என்ன குறைகளையே என்ன சொல்றோம்? என்ன சொல்லுங்க, குறைகளையே தூக்கி காட்டுறோம். ஆனா இது சொல்லக்கூடாதல்ல, இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விளங்குதா? வழிகளை கொண்டு வர வேணும். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அல்லவா? விளங்குதா? இதுதான் நல்ல அந்த ஒரு தேறு நாட்கள். நீங்க குறைகளை சொல்ல என்ன செய்யுங்க? நீங்களும் சேர்ந்து அந்த முறுமுறுப்புல போயிடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாம தான் செய்வீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு செய்யறீங்க. ஆனா நீங்களும் அதுக்கெல்லாம் இழுத்து நிக்கிறீங்க. அந்த ரவுண்டுகளை நீங்க அந்த குரூப்போட நீங்களும் தான் நிக்கிறீங்க. நீங்களும் நின்று கொண்டு என்ன செய்யறோம்? அதுதான் செய்யறோம். அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சரியில்லை, இது இருக்குன்னு, இது எப்படி சரிப்படுத்தலாம்? இது எப்படி பிரதர் கொஞ்சம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். என்ன குறையும் குற்றமும் முறுமுறுப்பும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் என்றால் வந்துடும். அப்ப ஒரு என்னத்துக்கு நான் சொல்றேன்னா, நாங்கள் நிறைய செடிப்புறது அதுகள்ல பிடிச்சிருப்போம், இதுகள்ல என்ன செஞ்சுவோம்? கொட்ட விட்டுருவோம். இதுகள்ல நமக்கு என்ன கண் தெரியாம இருக்கும். அப்ப ஆவியானவர் இந்த காரியங்களை நான் தியானிச்சதுனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? சரியா? அப்ப என்னவென்றால், எதை செய்யறீங்களா இருந்தாலும் என்ன செய்யுங்க? முறுமுறுப்பு. என்னால ஏலாம இருக்குன்றது முறுமுறுப்பு இல்லை. வழியாக்கலைங்க. என்னாம ஏலாம இருக்குன்றது முறுமுறுப்பு இல்லை. சரியா? என்னால ஏலாம இருக்குன்னு சொல்லுவீங்க இல்ல, என்னால ஏலாம இருக்கு, அது முறுமுறுப்பு இல்லை. அதை முறுமுறுப்புன்னு சொல்லக்கூடாது. அப்ப எதை செய்தாலும், ஒரு உபசரிக்கிறதோ ஒரு கூட்டி பெருக்கிறதோ எதை செய்தாலும் வளஞ்சியில கிழிஞ்ச மாதிரி சொல்லி கொண்டு இருந்தா அதை செய்யாம என்ன செய்யலாம்? விடலாம். சரி, அப்ப எதை செய்தாலும்
முறுமுறுப்பு இல்லாமல் செய்கிறது நல்லதென்று பவுல் பேதுரு என்ன செய்யறார்? சபைக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். சரி, ஏன் இந்த ஆலோசனையை சொன்னாருன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கு? எல்லாம் முறுமுறுப்பு நடந்திருக்கு. அதைத்தான் காட்டுறார். சரி, அவர் பழைய ஏற்பாட்டையும் காட்டி இருக்கிறார். எங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:10 ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:10. சரி, அதிலே அவர் என்ன செய்கிறார்? காட்டுறார். சபை, நீ என்ன செய்? உன்னுடைய ஐக்கியத்தை, உன்னுடைய ஒருமனத்தை காத்துக்கொள்ள வேணும். அதுக்கு என்ன செய்? வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்ப சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்ற, என்ன செய்யாதீங்க? அவங்க அழிக்கப்பட்டாங்க, அதை நீங்க உங்களுக்கு வாய்ச்சிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீங்க. சரி, அவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்க அழிக்கப்படுவீங்கன்னு சொல்ல வரையில. ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? காத்துக்கொள்ளுங்க, நீங்க முறுமுறுக்காதீங்க. சரியா? முறுமுறுக்காதீங்க. சபையில குறைவு வருமா வராதா? சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவு ஆண்டவர் என்ன செய்யறாரோ நிறைவானவர் இருக்கிறார். சரியா? நிறைவானவர் இருக்கு. அப்ப இந்த நிறைவானதை குறை சொல்லாமல், குறை ஒன்று இருக்கு, அதை என்ன செய்யணும்? அந்த நிறைவானதால ஃபில் பண்ண வேணும், நிரப்பணும். விளங்குதா? ஒரு குறைவு இருக்கு, ஒரு குறைவு உள்ள ஒரு பாத்திரம். இப்ப பாருங்க, இப்ப சொல்ல போனா நிறைய சொல்லி கொண்டு போகலாம். என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன ஒரு இப்படி எடுத்துருவாங்க, கீபோர்ட்டை அடிக்க ஒரு பழக்கம் இல்லாத பிள்ளை என்ன அடிக்க என்ன செய்யுது? குறைவா இருக்குது. என்ன ஆனா ஒரு கீபோர்ட் அடிக்க தெரிஞ்சாலும் என்ன செய்யலாம் சிஸ்டர்? சொல்லி கொடுத்து நிறைவாக்கலாம். அதை சரியில்லைன்னு சொல்லலாமா? இல்ல. அதுதான் நாங்க வளர்ச்சி என்றது. என்ன வளர்ச்சி என்றது? என்ன வளர்ச்சி என்றது? அதுதானே. இப்ப பாருங்க, மோசேக்கு கரம் என்ன செஞ்சிட்டு அப்படியே தளர்ந்து போச்சு. ஆனா என்ன செஞ்சாங்க? தளர்ந்து போனதை விட்டாங்களா? ஒரு தளர்ச்சி வருகுது. நீ ஒரு தலைவன், உனக்கு என்ன தளர்ச்சி, நீ என்ன அப்படி நிக்கணும், அப்படியா செஞ்சாங்க? சொல்லுங்க. இல்ல, சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாங்களா? இப்படி சொன்னா என்ன சொல்லி நீயே தீக்காசுனா சொல்ற. இல்ல, நாங்க சொன்னா என்ன சொல்லுங்க பாஸ்டர்? உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? என்ன இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா இல்ல சொல்றேன், சொல்லட்டும். அப்ப என்ன செய்யணும்? கையை பிடிச்சு தூக்கி விடணும். என்ன ஏன் சொல்லுங்க. ஆபம் இவர் வேறையா? நீங்க வேறையா இருந்து இவர் பிள்ளைன்னு சொன்னீங்களா இருந்தா நீங்க அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நீங்க ஒரு வளத்துல ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்யறீங்க? குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அது தெரியுது இல்ல? அதுதான் எனக்கு கவலை. உங்களுக்கு தெரியாமலே நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. கடவுள் அனுமதிச்சுட்டு போட்டாரு சொல்லல, அனுமதிச்சுட்டு நீங்க எப்படிப்பட்ட நீங்கன்றதை பார்ப்பேன். சரியா? நீங்க முறுமுறுக்கிறீங்களா? நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா? உங்களை உயர்த்தி கதைக்கிறீங்களா? இவ்வளவு தேவன் பார்ப்பார். உங்களை சோதிக்கும்படியே என்ன செஞ்சாராம்? அவர்களை உங்கள் நடுவில் வச்சிருக்கிற. ஏன்னா அப்படிக்கிற பேசவே இல்லை, அவங்கள மீதியா விட்டுருக்கு. உங்களுக்கு முள்ளும் குருத்தியா உங்களை சோதிக்கும்படி. அப்ப என்னவென்றால் ஒரு 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 முறுமுறுப்பு வருகுதண்டேக்க நீங்களும் கவனமா இருக்கணும், உங்களோட சேர்ந்தாக்களும் கவனமா இருக்கணும் என்றது மிகவும் முக்கியம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை ஒரு விஷயம், 17ஆம் அதிகாரம் 1-5 வசனம் மட்டும் வாசிங்க இருக்கா. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. முதலாவது எங்க பிரச்சனை வருதுண்டா, குடிக்க தண்ணீர் இல்லாத இடத்துல இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்ததுல ஒன்று தண்ணி, இரண்டாவது சாப்பாடு. சரியா? அதுல ரச்சி. சரியா? சாப்பாட்டுல ரச்சியிலும் பிரச்சனை வந்துட்டு. ஓகே, இந்த பிரச்சனை வந்தது. அதுலதான் ஒன்று இந்த முறுமுறுக்குறதுல வந்தது, தண்ணி பிரச்சனை வந்துட்டு.
ஓகே, தண்ணியிலே என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஓகே, அப்பொழுது ஜனங்கள் மோசே வாதாடி நாங்கள் விட்டு வாசிங்க. மோசையோடு வாதாடி முறுமுறுப்பு தொடங்குதுன்னா வாதாடம் வரும். முதலாவது வாதாடுற தன்மை வந்துடுமா, முறுமுறுப்பு தொடங்க போகுது. இரண்டாவது, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். தனக்காக பேசுறாரு. இப்ப எங்க சுயநலமா எங்களுக்காக பேசினமா. இரண்டாவது, தண்ணீர் தர வேண்டும். அதற்கு மூன்றாவது, பிள்ளையான இடத்துல போய் கேட்கிறது. ஏன் வாதாடுகிறீர்கள்? விட்டு வாசிங்க. அதாவது பிள்ளையான இடத்துல, அதாவது முக்கியம் முதல் ஆறுத கேட்கணும், தேவன்தான் போய் கேட்கணும். முதல் சொல்ல பிரச்சனை என்ன வந்தாலும் முதல் வைக்க வேண்டிய விண்ணப்பம் ஜெபத்துல வச்சுட்டு தான் கதையில வரணும். சரியா? மூன்றாவது. நாலாவது, அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? அழகா சொல்றேன். அதற்கு மோசே, பாத்தீங்களா நான் சொன்னது வருது. அதற்கு மோசே கேட்கிறார், என்னோடைய வாதாடுறீங்க, என்னோடைய வாதாடுறீங்க. என்னில விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யுங்க, என்னில விருப்பம் ஜெபிக்க அகத்தி போடுங்க. நீங்க என்னோட வாதாடுறீங்க, தேவனோட என்ன செய்யுங்க. அழகா மோசே சொல்றாரு, என்ன அருமையான, என்னோட ஏன் வாதாடுறீங்க. வாதாட வேண்டியது யாரோட? தேவனோட தான் வாதாடணும். நீங்க மாறி என்ன செய்யறீங்க, என்னோட ஏன் வாதாடுறீர்கள். பாருங்க, வாதாடுறீர்கள். பாருங்க, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீங்க. பார்த்தீங்களா, வாதாட்டத்துல என்ன வந்துட்டு, அதுக்குள்ள உண்டு கர்த்தர் வந்துட்டேன். கர்த்தரை சோதிக்கணும். முதலாவது சொல்லுங்க, என்ன நடந்தது? முதலாவது என்ன வந்தது? வாதாட்டம் வருது. இரண்டாவது, தங்க சுயநலத்துக்காக போராட்டம் வருது. மூன்றாவது, பிள்ளையான ஆளோட போய் மோதுறீங்க. பிள்ளையான ஆள் தானே பவுலே மோசையே சொல்றார், என்னோடைய வாதாடுறீங்க. அடுத்தது என்ன மூந்துட்டு அதுக்குள்ள நீங்க இந்த மூணும் செய்ய என்ன செய்யறீங்க தெரியுமா? கர்த்தரை பரீட்சை பாக்குறீங்க. விளங்குதான், நீங்க தெரியாம செய்யறீங்க. என்ன நடக்குதுன்னா கர்த்தரோட போய் மோதுறீங்க. சரியா? விளங்குதானே உங்களுக்கு? அப்ப கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீங்க. மோச கேட்டிருக்கலாம் தானே, ஏன் என்னோட சண்டை பிடிக்கிறேன், ஏன் என்னோட பிரச்சனை பண்றேன், கேட்டிருக்கலாம் தானே. ஆனா ஏன் மோசை அதை சொல்றார், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீங்க. அடுத்தது, ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்தில் இருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அடுத்தது பாத்தீங்களா என்ன வந்துட்டுதுண்டா, முறுமுறுப்பு. இதெல்லாம் வரைக்கும் விசுவாசம் இல்லாத தன்மை போயிட்டு வந்துடும். இவளை எல்லாம் விசுவாசம் இல்லாத. ஏன் தெரியுமா? கொல்றதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். கொல்றதுக்காக கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு கொண்டு போறார். அப்ப கொல்றதுக்காக கொண்டு வந்தார் ஆண்டவர் இல்ல. நம்ம ஒரு பெரிய ஜாதி ஆக்குறதுக்கு அதுதான் முக்கியமா நினைக்கணும். உங்களை பெரிய ஒரு ஜாதி ஆக்குறதுக்கு தான் தேவன் எங்களை அழைச்சிருக்கிறார், கொல்றதுக்கு அழைக்கல. பவுல் நிச்சயித்துக் கொள்றான். என்ன, தன்னை கொண்டே ராஜனுக்கு முன்னால் விடும் மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன ஒருத்தரும் கொல்ல. எவ்வளவு ஒரு நிச்சயம். ஏன் ஆண்டவர் வந்து படகில போன சீசர்கள் இயேசு படுத்திருக்கும் போது சீசர்கள் பதறி அடிக்க ஏன் இயேசு பேசுற? இவர்கள் இந்த கடல்ல சாகுறதுக்கு ஆண்டவர் அழைச்சார் இல்ல. ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சா? பெரிய சபையை கட்டி சுவிசேஷத்தை என்ன செய்யணும், பரப்பன். இவங்க இப்பவே இந்த ஒரு சின்ன காற்றுக்கு கடலுக்கு என்ன செய்யறாங்க, சரி, ஓகே. அடுத்த வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பாருங்க பாருங்க, இதத்தான் செய்யணும், இதத்தான் செய்யணும், இதத்தான் செய்யணும். யார் இதத்தான் செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த இனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்களே. பார்த்தீங்களா? சொல்லுங்க வரிசையின்படி. முதல்ல இந்த தொடங்குங்க. வாதாட்டம், சுயநலத்துக்காக பேசுதல், பிள்ளையான இடத்துல போய் முறையிடுறது, பரீட்சை பார்க்கிறது, முறுமுறுப்பு வந்துடும், விசுவாசம் துண்டா வெளியில போயிடும்.
போனதெல்லாம் கிரிய மூலமா என்ன வருது? செயல் மூலமா கல்லு வருது. விளங்குதா? இப்ப நினைவுகள் சிந்தனை மூலமா செய்யறது என்ன? அதான் சொன்ன உள்ளத்தின் நிறைவு வாய் பேசு. நான் உன்னை கொல்லுவேன் என்று சொல்லலாம். எப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? எங்கேயோ ஒரு நாள் நினைச்சிருக்கிறீங்க. அப்ப பைபிளை பிரட்டுவோம், தூக்கிடுவோம். உண்மையா உள்ளத்தின் நிறைவா ஏதோ எப்பயோ ஒரு நாள் என்ன செஞ்சுங்க மனசுக்குள்ள ஜூச்சி இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன செய்யுது? வெளிவருது. அப்ப யோசிங்க. சரி, அப்ப பாருங்க, உள்ளத்துல நினைக்கும் போது என்ன செய்யுது? பேச்சுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? நினைவுகள், சிந்தனைகள், உதடுகளினால, பேச்சுகளினால, எல்லாத்தாலும் செயல்பட்டது சேர்ந்து ஒரு விளைவை கொண்டு வருது. என்ன? கல் எடுத்து அறியும். விளங்குதா? அப்ப நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யற ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த அது செயல்படுகிறது கிரியையில வந்து. சரி, கல் எடுத்து எறிகிறது. சரி, அப்ப சொல் எடுத்து எறிகிறது அது வேற. இது கல் எடுத்து எறிகிறது. பாருங்க, அப்ப ஒரு முறுமுறுப்பு சபையில வந்து ஒரு முறுமுறுப்பு எல்லா இடங்களிலும் வரும். நீங்கள் வந்தால் ஊழியத்துல வரும், ஜெப கூட்டங்கள்ல வரும், ஞாயிறு ஆராதனைகள்ல வரும், இல்லாட்டி ஆக்கள் ஒன்றோடு கதைக்கும் போது வரும். எல்லா இடங்களிலும் வரும் முறுமுறுப்பு. ஆனால் எவ்வளவு முறுமுறுப்பை நீங்க என்ன செய்யலாம்? நானும் நீங்களும் தவிர்த்து கொள்ள வேணுமோ அவ்வளத்தில் என்ன செய்யணும்? முறுமுறுப்பை தவிர்த்து நீங்க ஒரு உண்மையாய் சுத்தவானா விளங்க வேணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப முறுமுறுப்பை என்ன செய்யணும்? தவிர்த்து போட வேணும்ன்றது தேவனுடைய விருப்பம். சரி, வாதாடுதல், அது வந்து வாதாடுறது, வாக்குவாதப்படுறது சபைக்கு இல்லை என்று தெளிவா பவுல் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். கதைக்கிறது வேற, வாதாடுறது வேற. அதை பவுல் என்ன செய்கிறார்? அப்புறப்படுத்துகிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வாக்குவாதப்பட்ட உடனே ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்ன செய்கிறார்? நீ அந்த புறம் போ, நான் இந்த புறம் போறேன். வாக்குவாதப்படுறீங்க. அப்ப அப்படி செய்கிறார். அப்ப அது என்ன கற்றுத்தருது? வாக்குவாதம் வந்து சபை நடுவில் இல்லை. ஓகே. ரெண்டாவது, சுயமாய் தனக்காக என்ன செய்கிறது? பேசுறது. தன்னை வந்து ஒரு நல்லவன் என்று காட்டுறதுக்காக கதைப்பாங்க சில. நல்லவன் என்று சபையில நல்லவன்ன்றது பாருங்க, நல்லவன் என்று காட்டுறதுக்கு செய்யறது. விளக்கப்படுத்தணும் நிறைய காயப்படுற, அதெல்லாம் பெரிய பிரச்சனை விளங்குதா? அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல, நான் சொல்றேன் நல்லவன் என்று காட்டுறதுக்கா. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்? வேலைக்கு வந்து ஒன்று சொல்றேன், இதுல செய்ய மாட்டீங்க, அதை நான் சொல்லி விடுறேன். வேலைக்கு வந்துட்டு பாச ஒருவரும் தெரியல, விளாண்டான இவனாங்க. நீங்க யாரு? இப்ப நல்லவன் ஆயிட்டீங்க. நீங்க தான் முன்னுக்கு வரீங்க, மற்ற எல்லாரும் என்ன அவிசுவாசி ஆயிட்டாங்க. யாரெல்லாம் நான் முதல் ஒரு பிரசங்கம் பண்ணினான், பேதுரு சொல்றார், நான் மட்டும் மற்றவன் மாதிரி இல்லை. இது வந்து சரியான டேஞ்சர். சரியா கவனிங்க. ஆவிக்குரிய சில ஆவிக்குரிய சொல்லலாம், சிலதுகளை என்ன செய்ய வேண்டாம், நமக்கு அறியாம இருக்கு. இந்த இதுகள் எல்லாம் சரி நம்ம செய்வோம், ஆனா எங்களுக்கு இந்த விளங்காம இருக்கு. அப்ப விளங்கப்படுத்துறது வந்து வேத வசனம். இப்ப நான் சொல்றது வந்து வேத வசனத்தை. அப்ப அதை என்ன செய்யணும்னா எடுத்து எனக்குள்ள அந்த முள் இருக்கா டக்குன்னு என்ன செய்யணும்? எடுத்து எறிஞ்சிடும். சரி, அப்படி எடுத்து எறிஞ்சுதான் நல்லதான். நாங்க தான் பரிசுத்தமாகிறோம், இன்னும் கடவுளோட என்ன செய்யறோம்? நெருங்கி சேர்றோம். அப்ப யார் நீங்க இது வந்து ஒண்ணு செய்யணும், ஆவிக்குரியது நினைப்பேன். நீங்க ஒரு கதையை சொன்னா, நீங்க ஒரு கதையை பேசுறீங்கடா, இப்ப வந்து பேசுறீங்கடா, உங்களுடைய ஸ்டைல் தெரியும். சரியா? வடிவா காலுங்க. ஆவிக்குரிய நிதானிக்கிற இதுதான். நீங்க பேசுற தொனியில பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க எப்படியான ஆவியோட வந்து பேசுறீங்களா எங்களோட. ஒன்று பாருங்க, பேதுரு கடக்கடான்னு ஒரு முந்திரி கொட்டைன்னு சொல்லுவீங்க என்ன. ஆனா என்ன செய்யறாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சீசர்களிடத்தில் இருந்து அழைச்சு கொண்டு போய் தனியை வச்சு சொல்ற. அது வந்து ஆவிக்குரிய ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல தகமை முதலாவது. சரியா? அது அத நிச்சயம் அதுல உண்டு. நான் சொல்றேன், எல்லாத்தையும் பிடிச்சிடாதீங்க. அதுல உண்டு இயேசு கிறிஸ்து எல்லாத்திலும் நல்ல தகமை, எல்லாத்திலும் நல்ல தகமை. ஆனா ஒன்று சொல்றேன், நிறைய இருக்க ஒன்று சொல்றேன்.
என்ன செய்யறாருன்னா சீசர்கள் முறுமுறுக்கிறாங்க. நான் பெருசா, நீ பெருசா, நீ பெருசா, நீ பெருசா. இது பெரிய பிரச்சனையா? சரியா? நீ பெருசா, நீ பெருசா, நீ நடத்த போறியா, நீ நடத்த போறியா, இங்க நடத்துறா, அங்க நடத்துறா, எல்லாம் பெரிய. அதோட தாய் தகப்பனும் அதுக்கு பக்குவம். உடனே இயேசு எல்லாரையும் என்ன செய்யற? கிட்ட வரவழை. இது எனக்கு சத்தியான விருப்பமான ஒரு வார்த்தை. எல்லாரையும் என்ன செய்யற? கிட்ட வரவழைத்து அழகா எடுத்து சொல்ற. தூர நின்றுட்டா அந்நியனா வருவீங்க. கிட்ட எடுத்துடணும். ஒருவன் பிரச்சனை பண்றான்னா டக்குன்னு கிட்ட எடுத்து வச்சு, ஐயா இது பிள்ளை கீழ்ப்படியாட்டி ஒன்னும் செய்யல, அது ஒன்னும் செய்யல, அதை விடுங்க. வார்த்தையை கீழ்ப்படுகிற ஆக்கள்லாம் கூடுதலா நீங்க எல்லாரும் ஆண்டவற்ற கிருபையில வார்த்தையை கேள்வ சொன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. ஓகே பிள்ளையா கீழ்ப்படுகிறீங்க. சரியா? ஓகே. அப்ப பாருங்க, அப்ப இதுக்கு எல்லாம் என்னண்டா அந்த சுயநலமாகிறது. அப்ப இதுகளை கவனிங்க. சொல்றேன் என்னண்டா, நெகேமியா செபிக்கிறார். கவனிங்க, நெகேமியா எஸ்ரா நினைக்கிற அந்த புத்தகங்கள்ல செபிக்கிறார். என்ன சார்? தானியேலும் ஜெபிச்சார். நாங்கள் பாவம் செய்தோம், நானும் அப்படி இருக்குல்ல, நானும் என் வீட்டாருமோ பாவம் இல்லைங்கதா. தானியேல் உண்மையாவே பைபிள்ல சொல்லியிருக்க எங்கேயாவது? குற்றமற்றவன் தான் பைபிள்ல இருக்கு. ஒரு பிள்ளையை தேடி பிடிக்கணும் காணவே இல்லை. ஆண்டவரே சாட்சி சொல்றார். ஆனா அவர் என்ன சொல்றார்? தன்னை நீதிமான எடுக்கல, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றார். பரீட்சை பார்ப்பது, பிள்ளையான இடத்துல போய் மோதுறது. தேவன்ட போய் உங்களுக்கு டேஞ்சரா இருக்கு. அவங்க இவர் துதிக்கிறார் இல்லையா, பாடுறார் இல்லையா, என்ன நாங்கள் என்ன செய்யறோம்? தேவன்ட ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு இந்த பிரதர் துதிக்கிறார், இந்த மெசேஜ் பண்ண ஆண்டவரே உங்கள்ட்ட கரத்துல அவங்களை ஒப்பு கொடுக்குறோம். இவங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவ சித்தத்தின்படி துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஒழுங்கா இருக்கணும் ஜெபிக்கிறோம். நாங்க ஆண்டவற்ற கையில கொடுக்குறோம். சரியா? அதுக்கு பிறகு நீங்க பிரச்சனை, நீங்க தலகளா செய்யறீங்களா செய்யலையா, நீங்களும் தேவனும் பார். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, முதல் என்ன செய்யாதீங்க, ஆளோட போய் மோதாமல் டைரக்டா என்ன செய்யுங்க, கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க. சொல்லிட்டு பிறகு ஒரு அமைதியாகவும் ஆயிடுவீங்க. என்ன அப்ப அழகா எடுத்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில நீங்க செய்யும் போது அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டு. ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை, என்ன வளர்ச்சி இல்லை. அடுத்தது பாருங்க. சரி, இப்ப அடுத்து என்ன? பரீட்சை பார்க்கறது. ஓகே, பரீட்சை பார்க்கறேன்டா என்ன? இது நான் கண்ணை தரம் தியானம் பண்ணேன். பரீட்சைண்டா என்ன? பரீட்சைண்டா யார் பரீட்சை பண்ணலாம்? சரியா? யார் பரீட்சை என்றது யார் பரீட்சை பண்ணலாம்? தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று தான் நடக்கு. யார் பரீட்சை பார்க்கலாம்? பரீட்சை யார் செய்கிறது? சாதாரணமா சொல்லுங்க. டீச்சர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அறிஞ்சவரா இருப்பார். வடிவா கேளுங்க, கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. டீச்சர் நல்லா படிச்சுத்தானே வாரவா, மாணவர் மாதிரி வர்றவாவா? இல்லையே. மாணவருக்கு டெஸ்ட் பண்ண டீச்சருக்கு இதை பற்றிய அறிவு என்ன செய்யும்? இதை பற்றிய அறிவு இல்லை, இன்னும் வேற அறிவுகள் எல்லாம் இருக்கும். அதனாலதான் அவன் டீச்சர் என்று வச்சிருக்கு, படிப்பிக்கிறான். சரியா? படிப்பு சொல்லி கொடுக்கிறான். அப்ப பரீட்சை என்றால் பரீட்சை செய்கிறவர் ஒரு மேன்மை உள்ளவராயிருப்பார். பரீட்சை பார்க்கிறவர் மேன்மை உள்ளவராயிருப்பார். பரீட்சை எழுதுறாள், தயார்படுத்துறாள், சீசனா இருக்க வேணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? மாறி நடக்குது. தேவனை ஏன் பரீட்சை பாக்குறீங்கன்னா இவேல் இப்ப தேவன் ஆயிட்டினா விளங்குறா உங்களுக்கு. இப்ப தேவன் ஸ்தானத்தை இவேல் எடுத்துக்கொண்டு கடவுளை என்ன செஞ்சிட்டினா? கீழவாக்கிட்டினா. விளங்குதா? அதனாலதான் நீங்கள் ஏன் தேவனை பரீட்சை பாக்குறீங்க? நீங்கள் தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நீங்க எல்லாவற்றையும் அறிய முடியாது. அப்ப நீங்க பரீட்சை பண்ணி பார்க்கலாது தேவனை. தேவன் தான் உங்களை என்ன செய்யலாம்? பரீட்சை பண்ணி பார்க்கலாம். என்ன சோதனை போயிட்டு நல்லா நல்லா வேகமா ஓடுறீங்களா, எப்படி குதிரை எப்படி வேகம் என்றது பார்க்கலாம். அப்ப இது அப்ப நாங்கள் தேவனை பரீட்சை பார்க்க கூடாதுன்றது. அப்ப ஏன் இதை கேட்டார் என்றால் செங்கடலை பிளந்தார், 10 வாதைகளை அனுப்பினார்.
இஸ்ரவேலர் ஜூத் என்ன எகிப்தியர்கள் கலைச்சு கொண்டு வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்தினார். என்ன அவ்வளவு பேரை செங்கடலுக்கு போட்டு மூடினார். அந்த தேவனால இந்த தண்ணீரை தர முடியாத. இதுதான் இங்க வந்த பிரச்சனை. அவர்கள் சாதாரணமாக ஆண்டவரை என்ன செஞ்சிட்டாங்க, நினைச்சிட்டாங்க. அப்ப கவனிங்க, பரீட்சை தேவனை நாங்கள் குறைச்சு மதிப்பிடும் போது தேவனை என்ன செய்கிறோம், பரீட்சை பார்க்கிறோம். ஓகே, இது நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். தேவனை குறைச்சு மதிப்பிட்டால் அது பரீட்சை பார்ப்பது. சபை தேவனை குறைச்சு மதிப்பிட்டு அது பரீட்சை பார்க்கிறது. ஓகே, அடுத்தது முறுமுறுப்பு. முறுமுறுப்பு எப்ப வரும்? சரியா, திருப்தியற்ற நிலையில முறுமுறுப்பு வந்துடும். திருப்தி இல்லை, செய்யறதுல திருப்தி இல்லை. இவரா பாடுறது திருப்தி இல்லை, இவர் ஜெபிக்கிறது திருப்தி இல்லை, இவர் சுவிசேஷம் நான் சொன்னாதான் சரி விளங்குதா, இவரா நடத்துறது திருப்தி இல்லை, இவர் சபையா திருப்தி இல்லை. திருப்தியற்ற நிலையில வரும்போது முறுமுறுப்பு ஓடி வரும். அடுத்தது பின்னுக்கு பார்க்கிறது. வெள்ளரிக்காய் இறைச்சி சொல்றாங்க இதுல பாத்தீங்களா, முழுத்திலும் வெள்ளரிக்காய் இறைச்சி அங்க நல்லா என்ன செஞ்சிட்டோம், சாப்பிட்டோம். நீங்க நிறைய ஆட்களை பார்த்திருக்கோம். சில போல நீங்க யாரு பெரிய பாஸ்டர்மார்களையும் பார்த்திருக்கலாம். அப்படி செய்யறாங்க. நமக்கு இவளான் தான் தந்திருக்கு, இதுதான் செய்யலாம். விளங்கிட்டா, நமக்கு இவளான் தான் இந்த விரல், உங்களுக்கு எனக்கு இப்படித்தான் விரல், இப்படித்தான் இவ்வளமா மொத்தம், உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அது உங்களோட பிரச்சனை. சரி, நமக்கு தந்ததுல நாம் என்ன செய்யணும், திருப்தியா இருக்கு. நமக்கு தந்த பிள்ளைகள், நமக்கு தந்த மனைவி, நமக்கு தந்த சபை, நமக்கு தந்த ஊழியர்கள், இதுலதான் நாம் என்ன செய்யணும், திருப்தி. தேவன் இவர்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். உடுப்பு பணி தந்தா சிலர் என்ன செய்யணும், முறுமுறுப்பினம், இந்த உடுப்பினது திருப்பி எடுத்து போடுறது. முறுமுறுப்பு திருப்தியற்ற நிலையில பின்னுக்கு பார்க்கறதுல முறுமுறுப்பு என்ன செஞ்சிடும், விடும். அப்ப முறுமுறுப்பு நம்ம விட்டு விலக்க வேணும். முறுமுறுப்பு இல்லாமல் திருப்தியா இருக்கணும். என்ன சாப்பாடு போடுறாங்க, சரி உப்பு 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 கொஞ்சம் குறைவா இருக்கு, சரியா போட்டுருல, உப்பை கொண்டு வா. என்ன உனக்கு சமைக்கவே தெரியாது. இது 24, 25, 30 வருஷம் சமைச்சு தர. முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், சந்தோஷமாக சமாதானமாக என்ன செய்யணும், சமாளிக்க சொல்லல, சமாளிக்கிறது வேறையா, சந்தோஷமாய் என்ன செய்யணும், அதை செய்து முடிக்க வேணும் என்றது தேவனுடைய விருப்பம். இன்னும் 2 வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிருவோம். 2 வசனம் சொல்லிட்டு, ஏண்டா மோசைக்கு தான் இன்னொரு பிரச்சனை வருது. என்னண்டா இந்த கோல் பிரச்சனை வருது. கோல் என்னாகமம் 17:5 வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இங்க அப்ப பாருங்க, என்னை விட்டு ஒழிய பண்ணு. அப்ப முறுமுறுப்பு எங்க போயிட்டு, தேவனுக்கிட்ட போயிட்டு. அப்ப தேவன் என்ன செய்வார், அந்த முறுமுறுப்பை எடுப்பார். எப்படி எடுக்கிறாருண்டா அழிச்சு எடுக்கல, என்ன செய்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய கோலை என்ன செய்கிறார், துளிர்க்க பண்ணுகிறார். நாங்க என்ன நினைப்போம், கொல்லுங்க ஆண்டவரை, முறுமுறுக்கிறோம். அப்படி ஆண்டவர் செய்யல. இப்ப உதாரணம் என்ன, எனக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது என்ன ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதித்து என்னுடைய ஊழியத்தை என்ன செய்வார், இன்னும் உறுதிப்படுத்துவார். இவன் தான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்கிற உண்மையான மனுஷன் ஏதோ ஒன்று சொல்லி உறுதிப்படுத்துறார். இங்க முறுமுறுப்பு வரும்போது இன்னொரு வளத்துல அந்த தலைவனுக்கு ஆசீர்வாதமும் வருது. விளங்குதா? முறுமுறுப்பு வரும்போது நான் என்ன செய்யறேன், இன்னும் பெஸ்டா என்ன செய்யணும். கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை என்ன செய்வார், உறுதிப்படுத்தி மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது மோசேயுடைய கோலையும் ஆரோனுடைய கோலையும் என்ன செய்கிறார், துளிர்க்க பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்ப முறுமுறுப்ப அதுல இருந்து என்ன செய்கிறார்,
அகற்றி விடுகிறார். முறுமுறுப்பு வெளியில போறதுக்கு தேவன் செய்கிற ஒரு வழிமுறை, அந்த முறுமுறுப்பின் மத்தியில தேவன் செய்கிற அற்புதம். சரியா? இப்ப கானாவூர் கல்யாண வீட்டுல ஒரு முறுமுறுப்பு வந்திருக்கு, ஆனா தேவன் அங்க இருந்ததுனால அந்த தண்ணீரை ரசமாக்கி, திராட்சை ரசமாக்கி ஆசீர்வதிச்சு விட்டார். ஆசீர்வதிச்சதுனால கானாவூர் கல்யாணம் சந்தோஷமா இருந்தது. அங்க முறுமுறுப்பு வரையில. எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அங்க தேவன் யாரோடு எல்லாம் கூட இருக்கிறாரோ அவர்களுடைய கோள்களை நிச்சயமாய் துளிக்க பண்ணுவார். ஆமென். நிச்சயமாய் துளிக்க பண்ணுவார். எப்ப அநேகர் கூடி முறுமுறுக்கலாம், கர்த்தர் அவனுடைய கோலை என்ன செய்வார்? துளிக்க பண்ணுவார். அவன் முறுமுறுக்க கூடாது, அவன் முறுமுறுக்க கூடாது. விளங்குதா? இப்ப என்னுடைய கோலை துளிர்க்க பண்ணுவோம்னா நான் முறுமுறுக்க கூடாது. நான் என்ன செய்யணும்? தேவனிடத்துல போய் முறையிடவான். வாய் பேசாம இருக்கணும், அதொண்டு தேவனிடத்துல போய் என்ன செய்யணும்? முறையிடும். தாவீதை பாத்தீங்களா இந்த சங்கீதத்துல அநேகர் என்ன கேட்பாரோ, இன்னும் பாஸ்டர் வெட்டுவோம் கொத்துவோம் என்றெல்லாம் தாவீது ஜெபிச்சிருக்கிறார். இப்படி நான் சொன்னேன் தாவீது மனுஷருக்கு இதை சொல்லல, வடிவாக்கலைங்க, தேவனுக்கு தான் சொன்னார். தேவனுக்கு தெரியும் தன் பிள்ளை வேதனையில வந்திருக்கு. அவன் சரியான கோவத்துல வந்திருக்கிறான். என்னட்ட தான் கொட்டுறான். அவன் கொட்டினோன்னு நான் அப்படியே கொண்டே கொட்டுவேனா? இப்ப பிள்ளை கவலையா வருது. பிள்ளைக்கு ஒரு யாரோ ஒருவர் பேசி போனாங்க, டீச்சர் பேசிட்டாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டாங்க. அவன் வீட்டை என்ன செய்வான்? அம்மா அப்பா பச்சா பச்சா பச்சான்னு பேசுவான். என்ன யார்கிட்ட? தாய் தகப்பன் அதை கொட்டுறான். தாய் தகப்பன் தபற்றுறன் கொத்துறன் என்று செய்வாங்க. அவங்க ஏதோ ஒன்றே சொல்லுவாங்க, நான் யோசிக்காத நான் செய்வேன் அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனா அதை போய் அப்படியே செய்வாங்களா? கத்தி எடுத்து வெட்டுவேன்னு சொன்னா சொல்லுவாங்களா? இல்ல. ஏன்? இவரை அமைதிப்படு. என்ற புள்ள பொங்கி நிக்கிறான். இப்ப நீ கொட்டு, நீ கொட்டு. ஆண்டவர் எல்லாத்தையும், ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லல. நல்ல இடம் அது ஆண்டவர். அத மாதிரி சில தாய் தகப்பன் இருப்பாங்க, அவன்கிட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் அழுது பேசி திட்டிட்டு அப்படியே ஆறுதல். இப்ப என்று எல்லாம் வருது. இவன் ஃப்ரீ என்னங்குதா? அப்ப இப்ப சில வேளை என்னிடத்தை எல்லாத்தையும் கொட்டுவாங்க. ஊழியக்காரன் எல்லாத்தையும் என்னிட கொட்டுவாங்க. கொட்டிட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. இது நான் பூதிடுவேன். ஆனா தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன செய்வார்? நீதியாய் நியாயமாய் அவர் அன்பானவர். என்ன அவர் தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் சாந்தத்தோடும் அமைதியோடும் சந்தோஷமாய் செய்ய வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பம். உங்களுக்கு தெரியும், அநேக இடத்துல நீங்க யாத்திராகமம், எண்ணாகமம் இந்த புத்தகங்களை வாட்சி பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அவங்களோட வாழ்க்கையில என்னத்தை கண்டு கொண்டாங்க என்றால் மரணத்தையும் தீங்குகளையும் பொல்லாப்புகளையும் தேடிக்கொண்டார்கள். எதை எடுத்தாலும் என்ன வைப்பாங்க தெரியுமா? நீ ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. நான் சபையாருக்கு நான் சொல்றேன், சின்ன காரியம் என்றாலும் முறுமுறுக்காதே. சின்ன 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 காரியம் தான், ஆனா கட்ட 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 முறுமுறுத்தீங்களா இருந்தா அது நீங்க ஆவிக்குரியது, நீங்க பலனற்றவர்கள். உங்களுக்கு நீங்க செய்யறீங்கன்னு சொல்லல, செய்யறதுக்கு சொல்லல, ஒரு பழக்கிறதுக்கு சின்னத்துக்கெல்லாம் சண்டை அண்டிங்களா, அது ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய பலவீனர்கள்லாம். அப்படி விளங்குதா? பலவீனர்களா எல்லாத்துக்கும் கட்ட கட்டண்டு முறுத்து சொல்லுவாங்க தான். என்ன பலவீனமாக்களுக்கு கோபம் வருதா? பலவீனமாண்டா கோபம் வரும். சாப்பிடாட்டி கோபம் வரும். ஏன் சொல்றாங்க? சாப்பிடாட்டி என்ன வருது? ஒரு பலவீனம் வருது. பலவீனத்துல நீங்க உடனே கோவிப்பீங்க. அப்ப அதுதான் என்னன்னா, சின்ன காரியங்கள் எல்லாத்தையும் பொறுமையா நிதானிச்சு சொல்லலாமா, இது நல்லதா அப்படி என்று செய்யும் போது எதுக்கு நல்லா நான் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, கிறிஸ்து இயேசுவின் அந்த நிறைவினால இந்த குறைவை என்ன செய்யணும்? ஃபில் பண்ண பழகு. அப்படி என்றா சபை எப்பொழுதும் நிறைஞ்ச சபையா இருக்கு. என்ற பிள்ளைய ஒரு குறைய நான் என்ன செய்வேன்? ஊரெல்லாம் சொல்லி திரிவேனா? சொல்லுங்க, சொல்லுவீங்க இல்லை? அதுக்கு புத்தி சொல்லி செய்யாது, முடிஞ்சு அன்பினால அணைச்சு. அதே மாதிரி நாமும் சபை என்பது அண்ணா தம்பி ஏதோ யாரோ ஒரு பிரதர், அவங்க எங்களுடைய ஒரு சரீரத்துல ஒரு அங்கம். என்ன அப்ப அது நீங்களே உங்களை என்ன செய்யறீங்க? இந்த லேகியோன் பிடிச்ச பிசாசு பிடிச்சவன் என்ன செஞ்சான்? தன் கையினால
தண்ணியே சேதப்படுத்துற மாதிரி நாம என்ன செய்வோம்? இல்லை நான் சேதப்படுத்த, நீங்க என்ன செய்றீங்க? நீங்களே சபையாகிய நீங்க இருக்கிறதையே நீங்க என்ன செய்யுங்க? அப்படி இருக்காதபடி நாங்கள் இந்த முறுமுறுப்பை அகற்ற வேண்டும். முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாகவும் தேவனுக்கு விரோதமாயும் இருக்கும். அது போகும்போது தேவனுக்கு விரோதமாய் மாறும். நாங்கள் அதுகளை தவித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நிறைவை பாப்பம் நிறைவாகிய கிறிஸ்துவினால நிரப்புவோம் சபை. ஆமென். அப்படியே எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாங்கள் திருவிருந்துக்கு கடந்து செல்வோம். மகா